60 அடியில சொன்னிக்கிறீங்களா? நோட் பண்ணி வச்சுக்கிறேன். நீ சொன்ன மாதிரி இப்ப சேரு நனிமா வருதுண்ணா. எத்தனாவது ஆடு இது? 3வது ஆடு ஓடி. 490ன்றது 500 510 இந்த மாதிரி முன்ன பின்ன வீந்துன்னு போகும். இந்த பாயிண்ட்ல வீயாதுன்றதுக்கெல்லாம் கிடையாது. 500 அடி போகுதுண்ணா. இது என்ன கேப் கட் ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் கட்டாச்சு. இப்போ 10 ஆட்ல பார்க்கலாம், 520ல பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டோம் அப்படின்னா கம்முனுங்க. எத்தனை அடியில் கட் ஆச்சுன்னு கேட்கலாம். 530ல கட் ஆச்சுண்ணா. புல்லு தண்ணி 2 ஆடு ஓட்ட முடியல, 3 ஆடு ஓட்ட முடியல அவங்களால. நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவைனர் ஏழுமலை. உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஒடைக்கல் அருகே உள்ள சூரைமோட்டுங்கிற கிராமத்தில் சுரேஷ் என்பவருடைய தோட்டத்தில் நாம் நீரோட்டம் பார்த்தோம். அந்த இடத்துல நாம் எப்படி பார்த்தோம், எப்படி சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இடத்த சுற்றி பார்த்துப்போம். இந்த மரத்துங்களுக்கெல்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கிற நிலத்தில் ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சோம். 2வது பாயிண்ட் பார்த்தோம்னா இங்கே வச்சுருக்குறோம். இது 2வது பாயிண்ட்டு. இது பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி, இது தெற்கு பகுதி, இது மேற்கு பகுதி, இது வடக்கு பகுதி, உங்கள் உறுப்புனா உங்களுக்கு எப்படி அடையாளம் பார்த்தீங்கன்னு தோணுதோ அப்படிலாம் பண்ணிங்க. சேஃபாக பார்த்துங்க. வாங்கினா கற்பனைலாம் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. வாங்கினா அது எங்கே மாறிட போகுது? அது அது எத்தனையோ விஷயத்துக்கு பண்ணுறாங்க. முதல்ல இந்த பாயிண்ட் வந்து நான் எப்போ வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2024 மே மாதம் 12ஆம் தேதி இந்த பாயிண்ட்டை வந்து சுரேஷ் என்கிறவருடைய தோட்டத்தில் வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்தேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் வச்சேன். இந்த 2 பாயிண்டில் வந்து 2வது பாயிண்ட் வந்து நல்ல மண் வளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் வந்து ஓட்டுறதுக்கு காலதாமதமாகிட்டார். அதுக்கு பிறகு ஓட்டவே இல்லை. இப்போது இந்த சித்திரைக்கு முன்னாடி தான் வந்து மறுபடியும் கூப்பிட்டுருந்தார். அந்த பாயிண்ட்டை ஒரு தடவை சரி பார்த்துங்கன்னா, இல்லை வேறு ஏதாச்சும் கூட ஒரு பாயிண்ட்டை வச்சுங்க, எந்த நேரத்துக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். நல்லா பார்த்து கொடுங்க அப்படின்னு. நானும் போயிட்டு ஒரு பாயிண்ட்டும் ஒன்று செலக்ட் பண்ணேன். மற்றபடி அந்த இடத்துல சுற்றி பார்த்ததுல ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுது. நான் இந்த 2வது பாயிண்ட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண் வளம் நல்லா இருக்குதுன்னு முடிவு பண்ண இடத்துல அதே அந்த சரம் வரக்கூடிய திசையில் வந்து ஒரு கரையான் புற்று ஒன்று புதுசாக உருவாகிருந்தது. அதனால் மனசில் வந்து இது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டேன். நேற்று அதாவது சித்திரை வருட பிறப்பு 1 தேதி அன்று வந்து இந்த பாயிண்ட் வந்து காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பாயிண்டில் நான் அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் மட்டத்தில் வந்து சுமார் ஒரு 60-70 அடியில் வந்து தண்ணீர் கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து ஒரு 140-160 கிடைக்கும். அதுக்கு பிறகு ஒரு 280 ஒரு 320க்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு ஃபைனலாக வந்து 450, ஒரு வேளை அது இல்லைனாலும் 520-30 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சுது. அந்த 140 மட்டும்தான் முற்றிலும் புறம்பாக அமைஞ்சிருந்தது.
ஒரு மண்ணில் வந்து எப்படி நாம் சக்ஸஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டு நீண்ட நாளுக்கு பிறகு ஓடி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு சில இடங்களில் நாம் எதிர்பார்த்த மாதிரி அமையாமல் வேறு மாதிரி இருக்கும். ஒரு மண் வளத்துக்கு எப்படி நாம் பாயிண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி ஓட்டணுங்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டு ஒரு அடையாளங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சரி, அதில் எப்படியெல்லாம் தண்ணி கிடச்சிது, எத்தனை அடிகள்லாம் வந்து தண்ணீர் கிடச்சிருக்குதுங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக பார்ப்போம். ஹலோ, ஏன்னா சொல்லலாம். பையன் வேறு இப்போ தானே ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறானா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிற்கிறேன். வீட்டில் அவங்க இதுக்கு போட்டாங்க, பாத யாத்திரை திருப்பதிக்கு. கூப்பிட்றேன். அது இல்லை, நான் வரதுக்கு முடியாது பொழுது. ஏன்னா 4 மாடுக்குண்ணா பிக்கப் பண்ணி விட்டுறேண்ணா. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன்னை பிக்கப் பண்ண கூட நான் வண்டி கிளம்புதான் ஃபோன் பண்ணுறேண்ணே. அப்படி லேட் ஆகுதாந்தா? அப்படி இல்லைண்ணா, வரத்துக்கே இயலாமல் இருக்குது. நான் நிலைமை வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவன் வந்து கிளம்பி போடுறான், வீட்டில் யாரும் கிடையாது. என்னன்னு எல்லாம் நமக்கு யாருங்க பார்த்துக்கிற ஆளும் கிடையாது. அப்படி டைம் ஆகுதாந்தா மாடு ஓட்டம் கட்டு வந்துடுறேண்ணா. நான் வந்து வண்டியில கூட அங்கிருந்து கூட வண்டி அனுப்புறேன். இங்கே கூட வண்டி என்னத்துக்கு வருதான்? அதான் போன் எடுக்கலண்ணா. அந்த கிளம்பிட்டு மறுபடியும் போன் எடுக்க மாட்டான். நான் இப்போ இந்த நேலுக்கு பிடிச்சி கட்டணும்னா உடனே மறுபடியும் பிடிச்சி இதுன்னு வரணும். நைட்டுக்கு தண்ணி இது போய் எல்லாமே நான் கால் பண்றேமா, நான் வண்டி கொடுத்து அனுப்புறேன். சரி, நீ ஃபோன் பண்ணா நான் பார்க்கலாம் எப்படின்னு. சரி, என்னண்ணா வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையா? இல்லை 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 இல்லை. இது நெட் ஆன் பண்ணுங்களா? நான் அப்படியே வீடியோ காலுக்கு வரேன். இந்த இது ஒரு 5 நிமிஷம் தம்பியில் நம்பர் கொடுத்துட்றேன். அவன் தான் டக்குன்னு எடுப்பு செய்யலாம், கரெக்டாக இருக்கும். சரி. மேற்கு நான் சொன்னல வந்து என் சித்வா கொல்லியில் விட்டு போடலான்னு சொன்னேன் இல்லையா? அதே போல் விட்டுருக்கீங்களா? அதுவும் இல்லை, இப்போ நம்ம கையிலே விட்டுக்கணும். பள்ளமாக்குதான், நம்ம கொல்லியிலே மூளை கிராஸாக விட்டுக்கணும். எப்படி நிற்க வச்சுக்கிறாங்க? வண்டி வந்து மேற்கு பார்க்குது முகம். அதாவது அப்படியே கேட்டிக்கிற மாதிரி இந்த பக்கம். முகம் வந்து கிராஸா, அந்த கம்பத்தை கிராஸா பாக்குது. கிராஸானா தெற்கு பாக்குது லைட்டா. ஓ, இது மேற்கு ஒயர் இருக்குமே, அதே சமயம் அங்கேயும் அதெல்லாம் பாத்துக்கிறேன். அவன் கரெக்டா நிக்க வைக்கிறேன். நான் சொல்லிட்டேன், 2 பேரும் மொத்தம் டிரைவர் எல்லாம் இறங்கி பாக்குறான். இப்போ எவ்வளவு நேரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு? இதை இறக்கி நிக்கிறாங்கண்ணா. வண்டி நெக்க போட்டாங்களா? இது அந்த வண்டி நிக்க வச்சுட்டாங்க. அந்த லைன் பாத்துக்கிறாங்க மேல. டைமோட விட்டுருவாங்கண்ணா, கடை கலக்கணும் ஓடிங்குது, அதனாலதான். விட்டுறாங்க. சரிண்ணா. சரிண்ணா. ஹலோ, சூர மாட்டுண்ணா, சுரேஷ் அண்ணா தம்பி பேசுறேன். சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. நான் இப்பதான் வண்டி ஒரு லென்த் ஓடி நிக்குது. ஓடிக்குதுங்களா? 60 அடியில சொல்லிக்கிறீங்களா? அதான் 60, 140, 220 சொல்லிக்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 60 அடியில இப்ப ஏதாவது லேசா கசருமா? ஈரப்பதமோ கேப்போ வீதான்னு கரெக்டா பாருங்க அத. சரி, அந்த 60 அடி நான் மண் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணினே இருக்கிறேன். அனுப்புங்க. நான் வாட்ஸ்அப் தான் பாத்துங்க. எனக்கு தெம்பிடல. போன் போட்டா அண்ணன் போனுக்கு போன் ரீச் ஆக மாட்டேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் இதுல இருந்து உனக்கு வாட்ஸ்அப் வர மாதிரி. சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போயிடுச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் போயிடுது. 2வது ராடு இப்பதான் இறங்கி இருக்குது. அந்த மண் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ராடு மண், 2வது ராடு மண் தனித்தனியா அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ராடு ஓடிச்சு. சரி, அனுப்புறேன். அனுப்புங்க. ஹலோ, அது ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் எடுத்து அனுப்புனா, ஒரு அந்த ராடோட ஓடும்போது வீடியோ. அந்த ராடு மண்ணு தள்ளுது இல்ல, அது எப்படி போகுதுன்றது கொஞ்சம் எடுத்து அனுப்புங்களா? ஒரு நீ சொன்ன மாதிரி இப்ப சேரு நனிமா வருதுண்ணா. அதான் வீடியோ நம்ம. சரி, நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், வீடியோ அனுப்புறேன் பாரு. எத்தனாவது ராடு இது? 3வது ராடு ஓடி இது. சேரு வருது. சரி, அது வீடியோ. சரிண்ணா. ஹலோ, நான் அந்த சிமெண்ட் கலந்து எப்படி வரும், அது போல போய் இப்பதான் தண்ணி ஸ்டார்ட் ஆகுது. அது எந்த அளவுக்கு கேப் உடையுதுன்னு சரியா தெரியல. ஒரு நிமிஷம் அப்படியே அசைக்காம கரெக்டா வீடியோ கேமரா வந்து கரெக்டா அப்படியே ஒரே இடத்துல பிடிச்சி வச்சிருந்து அனுப்புங்களா? கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டா? கேமராவை அப்படியே பிடிங்க. அப்படியே நிறுத்தி கொஞ்ச நேரம் அப்படியே அசைக்காம பிடிங்க. கேமராவா வீடியோவா? வீடியோ கேமரா பிடிங்க. சரி, ஓகே. ஒரு 1/2 நிமிஷம் எடுங்க போதும். சரி, ஓகே. எந்த அளவுக்கு உடையுதுன்னு தெரியல. அது என்ன சொல்றாங்க? ஃப்ரீயா தான் போகுதுன்றான் ஓட்டுறவன். கேட்டேன், ரொம்ப ஃப்ரீயா போதா என்னன்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. ஃப்ரீயா போகுது அப்படின்றான்.
ரொம்ப அதாவது ரொம்ப ஃப்ரீயா போகுதுன்னா ரொம்ப ஃப்ரீயாலாம் இல்ல இல்ல மீடியமா ஃப்ரீயா போகுதுன்றான். சொல்லுங்க. 140 முடிஞ்சு போச்சு. அவங்க கேப் 140 சொன்னீங்களா? 160 160 பாருங்க. சரிண்ணா. அவங்க ஏன்னா வீதம் என்னன்னு அதை கரெக்டா பார்த்து சொல்லுங்க. எதனா வீதான்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. சரி சரி. ஏன்னா கேப் வருது, ஒரு சின்ன சின்ன கேப் வருது, வீதம் இல்லை நமக்கு தெரியாம போக கூடாது, அதுக்காக சொல்றேன். சரி நான் கேக்குறேன். அது பாறை லூஸா தான் போகுது, ஒயிட் பாறை வந்துக்குது, ஒயிட் பாறை வந்துக்குது ஓடட்டும். அது ஓடும்போது கொஞ்சம் தொலைவா அந்த பொசிஷன்ல இருந்து வீடியோ ஆடிங்களா, அது எப்படி இருக்குதுன்னு சரியா தெரிய மாட்டேங்குது ஒரு வீடியோ. வெயிலுக்கு தெரிய மாட்டுது. பொதுவா லாரி என்ன அளவுக்கு பொசிஷன், முழு பொசிஷன் தொலைவுல இருந்து பாக்குற மாதிரி தெம்பிள் எனக்கு. வீடியோ காலுக்கு வரலான்னு பார்த்தா எனக்கும் சார்ஜர் ஆகினே இருக்குது. அது வேற போட்டு எடுத்துன்னு கொஞ்சம் தொலைந்து எடுக்குதா? சும்மா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு தொலைந்து ஓடும்போது, ட்ரில்லிங்ல ஓடும்போது எடுங்க. இப்ப எவ்வளவு தண்ணி போகுது ஓரளவுக்கு? 1 இன்ச்சு மேல வரும் கணக்கு. இப்ப அதுல ஏதாவது கேப் இதான்னு கவனமா பாத்துனே வாங்க. சரிண்ணா. பாட்டுக்கு ஓடட்டும், எதுவும் குழம்பாதீங்க, ஓடட்டும். ஓகேவா? சரி. சொல்லுங்கண்ணா. 240 ஓடுனுக்குதுண்ணா. 240 போயிங்குதா? மண் ஏதாவது மாற்றம் இருக்குதா, எப்படி இருக்குது? அதேதான் அனுப்பிக்கிறேன் பாரு. இப்ப அனுப்பிச்சிருக்கிறீங்களா? இப்ப அனுப்பிட்டா? இப்போ நீங்க எப்ப அனுப்பிச்சீங்க? இப்போ அனுப்ப போறீங்களா? இப்ப அனுப்புற மாதிரிண்ணா. சரி, அனுப்புங்க. சொல்லலாம். கருப்பு முன்ன விட இப்போ கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் வித்தியாசமான கருப்பு ஏறி இருக்கிற மாதிரி, கறி துகள் மாதிரி. முன்ன வந்து சென்ட்ரல் இது பியூர் கருப்பு வந்துச்சா? இப்போ இந்த கருப்பு வரதுக்கு முன்னாடி ஒயிட் போயின்னு இருந்தது. ஆமா. லேசான அந்த கல்லுலயே வந்து கருப்பு இருந்தது. இப்போ வந்து தனியா வந்து துகளா வீயுது கருப்பு. அதாவது சின்ன சின்னதா கல்லு போல தனி கருப்பா வீயுது. இது வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓடட்டும், அவசரப்படாதீங்க. சரி சரி. எத்தனை அடி வரைக்கும் அப்படியே சொல்லு. நான் அதை வந்து எதிர்பார்த்து வந்து 450 கிட்ட எதிர்பார்த்தேன் அதை. சரி, ஒரு சராசரினா போட்டோம். இப்போ 240 போயிருக்கு. இதுக்கு இடையில எந்த கேப்புமே இல்ல. ஒரு 320 சொன்னீங்களே, 220 320. அதுதான் அந்த 320 நான் எதிர்பார்க்கறேன். ஓடட்டும், இந்த ராடெல்லாம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஒரு 350 கிட்ட போய் நேட்டட்டும் பார்க்கலாம். முன்ன பின்ன கூட இருக்கட்டும், பார்க்கலாம் இருங்க. இடையில இருக்கிறது நான் மெயினா இது கணக்கு போட்டிருக்கிறதே வந்து மேல ஒரு கேப்பும் அந்த 320, அதுக்கப்புறம் 450 அந்த ஸ்டேஜ். இதுல 320 தான் என்ன பண்ணுன்றதுதான் இப்போ கேள்வி. அது வந்துச்சுன்னா நமக்கு தொல்லை இல்லை. அதுக்காக தான் பாக்குது. ஓடட்டும் இருங்க, அவசரப்படாதீங்க. இங்க வேற மழை வருமானு தெரியல, மப்பா இருக்குது. நானு வேலை பார்த்துனே இருக்கிறேன், நீங்க ஓடட்டும் விடுங்க. சரி, ஓகேண்ணா. எங்கண்ணா இருக்கிற? போராண்டு இருக்கிறியா, எங்க வெளியில இருக்கிறியா? இப்பதான் அவர்கிட்ட பேசினேன். பிளாக் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன துண்டா உடையுது. ஓடட்டு இருங்க பார்க்கலாம். பிளாக் வந்து தனித்தனியா வரணும், கல்லுல வராம. ஆமா, தனித்தனியா வீது. அதுல பார்க்கலாம் இருங்க என்னன்றது. சரியா கேட்க மாட்டேங்குதுண்ணா, எங்கேயோ கேக்குது. அடுத்த ஸ்டெப்புனா அதான் அந்த 320 330 பார்த்துருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்ம சராசரியா ஓட்டலாம். முதல்ல ஓட்டு இருங்க, ஒரு 350 வரைக்கும் ஓடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. ஹலோ, சொல்லலாம். போட்டு அனுப்பிச்சிருந்தீங்களா? அதை பார்த்தனா எப்போ வந்துச்சு அந்த மண்ணு? அது வந்து 260 அடி. அது 260 அடியில் வந்துதா? 320. இப்ப கருப்பு பாறை வந்துச்சுண்ணா, கருங்கால் பாறை. இப்ப இந்த 260 கேப் கட்டாச்சா? கட்டாச்சு. எவ்வளவு தண்ணி கிடைச்சிக்குது இப்ப அதுல எக்ஸ்ட்ரா? அதுல சொல்ல முடியல. இப்போதும் 1.5 இன்ச் தண்ணி ஓடுன்றாங்க. இப்ப கருப்பு பாறை வந்து 320 அடி ஓடுது. அந்த பைப் ஓடுது 320. ஓடட்டும், எனக்கு கேட்காம தவிர இங்க காத்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்க இடத்துல. ஓகேவா? நான் அப்புறமா லைனுக்கு வரேன், கொஞ்சம் அடங்கட்டுன்னு. சரிண்ணா. ஓடட்டும், அது வீடியோ மட்டும் ஒன்று அனுப்பு. சரி சொல்லலாம்.
ஹலோ, சொல்லுண்ணா. நான் பாத்தீங்களா அனுப்பிச்சது? வீடியோ தானா? வரலண்ணா வீடியோ. அது 320 அடி கையில மண் வச்சு அனுப்பிச்சுக்கிறேன், கருப்பு மண்ணை. மண்ணா எதுவுமே வரலையே. இங்க வேற காத்து ஸ்டார்ட் ஆகி மழை வந்துங்குது. காத்து தான் இங்கேயும் வச்சிருக்குது, மழை வரல. இங்க மழை போடுது, மின்னெல்லாம் மின்னிக்குதா. டவர் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குது, இந்த நெட்டு டவர். ஓடட்டும், அதெல்லாம் எதுவும் இது பண்ணாதீங்க. இப்போ தண்ணி முன்னோட அந்த கேப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிக்குதுல்ல, அந்த கருப்பெல்லாம் இங்க இப்போதைக்கு வராது. இந்த பாறை இந்த ஃபர்ஸ்ட்லயே இந்த சிகப்பு காட்டுச்சு, நான் பயந்தேன் வேற சிகப்பம் காட்டினேன். அது ஒன்றும் இது நார்மல் இதுல தான் போயிட்டு இருக்குதுன்னு தான் கம்முன்னு விட்டு நானு. இப்போ அது வந்துச்சு இல்லை, அந்த 200 கரெக்டாக 240 ராடு சொல்லியிருந்தீங்களா? அடுத்த ராட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சா இது? ஆமா ஆமா, சரி ஆகட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 220 நீங்க சொல்லிருந்தீங்களா இடம்? 240 2வது ராடுல அது வந்துச்சு. இப்போ எத்தனாவது போயிங்க? இப்போ போய் நான் 340 360 கிட்ட போயிடுச்சுண்ணா. சரி, நான் ஓட்டு நான் ஒன்று முன்ன பண்ண கூட இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கேப் உங்க வந்து தொடர்ச்சியா போறது, அதெல்லாம் நம்ம சரியான அடி எடுத்துக்கூடாது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வீழ்ந்துச்சுன்னா கேப் கண்டினியூ போய் தான் வீயும். இதுல அந்த பிளாக் வரல, பயப்படுற மாதிரி பிளாக் கிடையாது. அது மேலே வேற மாதிரி தான் போயிது. அது துகள் துகளா தனியா வேற பிளாக் பார்த்துட்டு வீடியோ அனுப்புறேன். அனுப்பு, நான் கொஞ்ச நேரம் கேப் காட்டிட்டேன், நானே வரேன் ஓட்டம். சரிண்ணா. ஹலோ, சொல்லுண்ணா. நான் இப்ப அனுப்பிக்கிறேன், வீடியோ எல்லாம் எடுத்து கிளீனா பாறை மாறிக்குது. வெள்ளை பாறை பச்சை சேர்ந்து வந்துக்குது. கேப் நம்ம மறுபடியும் கட் ஆயிடுச்சா? கேப் கட் ஆகிக்குது இந்த ராட்ல. இன்னும் எத்தனாவது ராடு இது? எனக்கு ஆயிடுச்சு, 400 ஓடிச்சு. இப்போ எத்தனை அடி போகும்போது கேப் கட் ஆச்சு? மறுபடியும் இன்னொரு கேப் 380 தான் இப்போ கட் ஆகிக்குது. 380 ஆச்சா? ஆமா, நான் அந்த ராடு 20 அடியில அதே ஒரே மாதிரி ஓடிச்சு. சரி சரி, இப்போ இந்த 380 கட் ஆன பிறகு ஓடும்போது எடுத்தீங்களா வீடியோ? ஆமாமா, ஓடும்போது தான் இருக்குது. இரு, நான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வாங்க, லைனுக்கு வாங்க. சொல்லுங்கண்ணா. நான் பாயிண்ட் என்ன கேட்காம நிறுத்தாதீங்கண்ணா. அவனா அது பால் கலர் பாறை, பால் கலர்ல வந்து இருக்குது. அதான் அந்த சிகப்பு லைட்டா சிகப்பு கட்டாயி எல்லாம் வந்துருக்குது. ஓட்ட ஓட்ட தான் தண்ணி வரும். கம்ப்ளீட்டா 400 அடி கம்ப்ளீட்டா ஓடிக்கிறேன். அதான் நான் இப்பதான் அதை 380 நீ பார்த்தது. நாளைக்கு தண்ணி இல்லைன்னு குறை வரக்கூடாது. ஓடும் போதெல்லாம் தலைவலியா இருக்கும். கேப் முதல்லயே ஓட்டணும், ரெண்டாவதெல்லாம் காசு போட்டு ஓடின்னு வர முடியாது. அப்படியே ஓட்டம் கேட்காம நிறுத்தாதீங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம கேப் கட் ஆனா கூட கடைசியில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 அடி கிட்டவே எக்ஸ்ட்ரா போட்டு விட்டோம்னா தான் நல்லா இருக்கும். அது இன்னும் இறக்கத்தெல்லாம் கட் ஆகட்டும். அது வந்து சின்ன சின்ன கேப்பாக தான் கட் ஆகி போகும். அது பாறை நல்லா பாருதா, அதனால பயப்பட வேண்டியதில்லை. நம்ம ஓட்டலாம், ஓட்ட ஓட்ட எதனா கட் ஆகினே இருக்கும். அப்படியே போட்டோம். இது இப்போ எவ்வளோ போவீங்க இது தண்ணியை? கரெக்டாக 400 அடி. தண்ணி எவ்வளோ போகுது இப்போ வெளியே? அது தண்ணி தான் இப்போ பெரியவங்க சொல்கிறாங்க 1.5 இன்ச்சு சொல்கிறாங்க. அப்படியே வீடியோ காலில் கரெக்டாக பார்க்குறீங்களா தண்ணி போகுது? இரு நான் இது பாயிண்ட்டு கேட்காம செய்யாம நிறுத்தாதீங்கண்ணா. அது சின்ன சின்ன மணல் கேப் மாதிரி போகுது. பால் பாறை அது இனிமே தான் கட் ஆகி நமக்கு தண்ணி இது ஆகும். அப்போ தான் அது ஸ்டெடியாக பண்ண முடியும். கொஞ்சம் ஆழம் ஓட்டினா தான். அது இல்லைன்னா நமக்கு தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு சிரமமாயிடும். அந்த மாதிரி பாயிண்ட்டு ஒரே ஐடியா போல்டர்ஸ் ஒழிஞ்சு ஓடி போகிற தண்ணி வேற, இது வேற. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிறது வரட்டும். அப்போ தான் வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு போர் நமக்குன்னு ஓடும். எத்தனை அடி போயிருக்கு இப்போ? கரெக்டாக அது நீங்கள் பார்த்து 420. சரி சரி, ஓடட்டும், அதெல்லாம் எதுவும் நிறுத்தாதீங்க. போதும் அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவாங்க காசு நேரத்துக்குன்னு. அதனுடைய விளைவு என்னன்னு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிப்பாங்க. அதனால போர்வெல்லாம் ரீபோருக்கெல்லாம் காசு ஆகுது. இப்பயே ஓட்டி விட்டுக்கணும். ஆழமெல்லாம் கரெக்டான இது எது கட் ஆகும் கட் ஆகி தெளிவாயிடணும். இன்னொரு 200 ஓட்டா 600 வரைக்கும். ஓட்டு 600 தான் டார்கெட் வச்சுக்கிறோம். அதான் நான் பேசுன மாதிரி ஓட்டுனா இந்த சுச்சுவேஷன் என்னவோ பார்த்து அப்புறம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சராசரி போருக்கு 600 இல்லாம வரக்கூடாது. சரி, இதை நான் பாக்குறேன். இங்க வேற மழை மறுபடியும் இதுவாகுது.
சொல்லா. 460 அடி போய் 460. இப்போ அதுக்கப்புறம் முன்னும் கேப் கட் ஆகலையா? ராடு இறங்கும் போது அந்த பச்சை கல் கூட வருது. பச்சை கல் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டனா அதான் கூட வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கருங்கு அடியிலே போகுது, கருப்பா வருது. கருப்பு வந்தாங்கன்னா தண்ணி வரும். அதாவது கரும் பாறை வேற. இது கூட வந்து பச்சையும் ரோஸும் வருது பாரு, லைட்டா ரோஸ் கலர் கல்லுங்க வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு ஸ்டெப்பா தண்ணி வீந்துக்கினே இருக்கும், அடைக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதெல்லாம் மொத்தத்தை அரைச்சி எடுத்துட்டோம்னா தான் நமக்கு தண்ணி சப்ளை ஆகும். அடைக்குதுன்னா வந்து தண்ணி குறையுது, அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன வருது. மண் அது போல மண் அது அடைக்கும் அப்படியே தண்ணி வர்றது கூட. இப்போ என்னன்னா இந்த 490 இந்த 530 நம்ம ஸ்டேஜிங்ல எதனா கேப் விழும். 490 530. ஆமா, ஃபைனல் கேப் எதனா இப்போ ஓடி இருக்குது. நான் இன்னும் 3 ஆடு 440 ஃபுல் ஆயிடுச்சு. மறுபடியும் சரி, இது ஓடட்டும், இதெல்லாம் ஓடி போட்டோம். அதெல்லாம் கணக்கே போடாது, 600 ஓட்டு, அதுக்கப்புறம் கதை பார்த்துப்போம். 600? ஆமா, போர்வெல் எல்லாம் தண்ணி வந்து சப்ளை ஆகாம போயிடுனா வந்த தண்ணி சப்ளை பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட ஆழம் இல்லைன்னா போர்வெல் எல்லாம். அதனால அது ஓடட்டும், அப்போதான் அது நீங்க என்ன அதுக்கப்புறம் அது மறுபடியும் புதுசா தேடின்னு இருக்கக்கூடாது அதுக்கெல்லாம். அதுதான் நான் தெளிவா ஏதோ காட்டிட்டு இந்த பாயிண்ட் தான் தாவணும் நிலம் அது. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், எனக்கு இருக்கிற நிலம் 2 ஏக்கரா தான் காட்டினது. அதுதான் அந்த இடத்துல செலக்ட் பண்ணோம்னா தான் நமக்கு தொல்லை கிடையாது. அதுல வந்து இப்போ என்னன்னா ஸ்டெப்பா அது வீண்டு போகணும். அது அதை நம்ம அறுத்து விட்டோம்னா தான் நமக்கு தொல்லை கிடையாது. அது பாட்டுக்கு போரா நமக்கு போர் இருக்குது, அவ்வளோதான். எதையோ அப்படியே ஓஞ்சாப்பிடனாலும் போகும். மழை காலம் ஏறும்போது கொஞ்சம் சுத்துப்பட்டு வட்டாரத்தில் தண்ணி அதிகரிக்கும் போது நல்ல தெளிவாக தேவைக்கு இருக்கும். கொஞ்சம் வெயில் காலம்னும் போது நமக்கு அப்படியே சப்ளை பண்ணின்னு பயிர் கழனி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மண்ணுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி வரும் எதிர்பார்த்து 2 வரும் எதிர்பார்க்குறேன். நான் ஒன்றும் புரியல. 2 சரி கட்டிட்டு ஆட்டணும் ஓட்டுனாத. 2 சரி கட்டிட்டு அதெல்லாம் நீ பயப்படவே தேவையில்ல. 490ன்றது 500 510 இந்த மாதிரி முன்ன பின்ன வீந்துன்னு போகும். இந்த பாயிண்ட்ல வீயாதுன்றதுக்கெல்லாம் கிடையாது, ஓட்ட வீந்துனே இருக்கும், அங்கங்க ஒன்று வீந்துன்னு போயினே இருக்கும். ஆனா தண்ணி மட்டும் அடைக்கிற மாதிரி தெரியும். வர தண்ணி கூட ஒரு குறைய மாதிரி பாறை வந்து அது ஒரு வகையான பால் பாறை, அது போல தான் இருக்கும், அது மாதிரி தான் இருக்குங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. அது தண்ணியே வராமல் 600 அடி 500 அடி 900 அடி போட்டுறாங்கண்ணா, நம்ம வர்ற தண்ணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதை கட் பண்ணினே இருக்கணும்ண்ணா. 600 அடி தாராளமாக ஓட்டு, அப்புறமா பார்த்துக்கலாம். 600? தண்ணியே 500லேயே கட் ஆகி நமக்கு ஒரு இதுலேயே நின்றுதுன்னா கூட நம்ம 100 அடி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சேர்த்து. சரிண்ணா. ஹலோ, எவ்வளோண்ணா போயிது இப்போ? 500 அடி போயிதுண்ணா. 500 அடி போயிது. எதனா கேப் கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம்? கட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க வண்டி ஓடுறவங்க கேட்டால் 2 இன்ச்சு தண்ணி தாராளமாக போவோம் அப்படின்றாங்க. 2 இன்ச்சு போவோம். நெத்த சொல்கிறாங்களா? நெத்த சொல்கிறாங்களா அவங்க? இல்லை, நாங்கள் ஒன்றும் 5 பேர்லேருந்து இறங்கிருக்கிறோம். ஓட்ட சொல்லிக்கிறேன், 600 வரைக்கும் ஓட்ட சொல்லிக்கிறேன். அதான் சொல்கிறேன். இந்த கருப்பு கடைசியாக வந்துச்சு, அந்த கருப்பு எத்தனை அடியில் கரெக்டாக கட் ஆச்சு? அந்த கருப்பு இப்போ நான் உங்களுக்கு அஞ்சு லாஸு. ஆமாம், லைட்டு அது ஒரு அது 480 500 ஆடு அந்த ஆடில். 480லேருந்து கட் ஆச்சு அது? ஆமாம், 480லேருந்து. அந்த இடத்துல தண்ணி தெளிவாக வந்ததா, எப்படி வந்துச்சு? தெளிவாக தான் வருதுண்ணா. அந்த இடத்துல தண்ணி ஏறிச்சான்றேன், அது கட் ஆனதும். தண்ணி ஏறிச்சான்றியா? அந்த கேப் கட் ஆனது, அந்த பச்சை கருப்பு அது ஒரு இல்லை, அதே லெவல் தான் தண்ணி வந்துச்சு. எனக்கு அந்த ராடு போட்டோன்னா கலர் மட்டும் மாறிச்சு. கலர் தான் மாறிச்சா, கேப்பு கட் ஆச்சான்னு கேட்குறாங்க. கேப்பு தெரியல, கேப் கட் ஆச்சு தெரியல. ஆனால் நான் இப்போ 10 ராடில் பார்க்கலாம், 520 பார்க்கலாம், எப்படி இதுன்னு பார்த்து போட்டோம் அப்படின்னா கம்முனுக்கிறேன். அது கேட்கல. அந்த சொல்ல போனால் அந்த 480லேருந்து அப்படியே தொடர்ச்சியாக தான் கட் ஆகி தான் கேப்புன்றது ஒன்று வரும். அது தொடர்ந்து வருமா? ஆமாம், பாறைன்றது ஒன்று உடஞ்சி பிறகுதான் அப்புறமா கேப் விழும். ஆமாம், அதுக்காக தான் கேட்குறேன். அந்த இடம் வந்து நல்லா தெளிஞ்சிருக்குது, அதனால கேட்குறேன். அந்த கல் வந்து பச்சை கல், எதனா தண்ணி எதனா கூடுதல் ஆச்சான்றது தான் கேட்குறேன். நீங்கள் அமுச்சிருக்கிற கடைசி வீடியோ தானே அது எனக்கு அமுச்சுது? ஆமாம், கடைசி அதான் 480 500. அது முன்ன இந்த தண்ணி கூட இது நல்லா தெளிஞ்சு வந்துக்குது அந்த கல் வந்த பிறகு. ஆமாம், அங்கே கேப் லேசாக கட் ஆகிக்குது லேசாக.
அது பார்க்கலையா? இப்போ அடுத்து ஒரு ஆட்டில் பார்க்கட்டா? அது பாருங்க, அப்படி பார்த்துனே இருங்க, ஓடட்டும். 600 அடி ஃபுல்லாக ஓட்டும் பார்த்துக்குவோம். சரி, 600 அடி போட்டு ஃபோன் பண்ணுறேன். ஆமாம், அதே சமயம் ஃபைனலில் போய் கேப் இருந்துச்சுன்னா எப்போவுமே 2 ஆடு எக்ஸ்ட்ரா போடாமல் விடக்கூடாது. ஃபைனல்லையா? ஆமாம், எப்போவுமே எந்த இடத்துல நிறுத்தினாலும் இப்போ 500 கேப் இதுன்னு அப்படியே நிறுத்தக்கூடாது. அந்த மாதிரி எப்போவுமே அது போல் கேப் விழுந்த உடனே நிறுத்தக்கூடாது. அந்த தண்ணி நமக்கு இதுவாகாது அப்புறம். அதான் நீங்கள் 680 குடிச்சிக்கிறீங்களே, அது போட்டலாமா? நாங்கள் பார்த்துனுக்குறோம். இன்னும் 4 ஆடு எக்ஸ்ட்ரா. இப்போ எத்தனை அடி போயிருக்குது? 500 போயிடுச்சுண்ணா. ஓடட்டு விடுங்க. தண்ணி ஸ்டெப்பாக ஏற்றுனும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கேப் கட் ஆகுதுன்னு போது நம்ம ஓட்டினே இருக்கணும். இப்போ ஒரே அடியாக போய் 600 வீழ்ந்தா நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். ஒரே எதுவுமே வீயாமல் இருந்து 600 வீழ்ந்தா சந்தோஷப்படுவோம்ல, அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வீதுன்னு நினச்சிட்டு ஓட்டின்னு போயினே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி போர் தான் எப்பவுமே தைரியமாக ஓட்டத்துக்கும் நல்லா இருக்கும். அது மண் நல்லா தாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேப் நல்லா ஆழ போட்டு விட்டுனோம்னா தான் நமக்கு வந்து வெயில் காலத்துலலாம் தண்ணி சப்ளை ஆகும். அதான் எனக்கு தெரியல. நான் போர் வண்டிக்கார டிரைவர் மேனேஜ்மெண்ட் கூட்டு காமிச்சேன். நான் இது எவ்வளோ வருமானம் எங்கள் கணக்கு 1.5 இன்ச் பட்ஜெட்டுக்குன்னா 2 இன்ச்சு நிற்காத போகணா. அவங்க சொல்கிறத விட்டுருங்க, நான் என்னுடைய அனுபவத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பாயிண்ட் வந்து ஓடுறத வந்து உடனே நிப்பாட்டக்கூடாது. யாருன்னா தெரியாமல் நிறுத்திடுவாங்க. இதை தான் ஓட்டிட்டு நம்ம விட்டோம்னா நாளைக்கு மோட்டர் செட் பண்ணோம்னா தாராளமாக அப்படி தொங்கலனாலும் போயின்னு கைனிங்கெல்லாம் பயிர் வைக்க முடியும் வெயில் காலத்துலேயும். அதே நமக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி காலமாக ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து நல்லாவே சப்ளை பண்ணுவோம். நல்லா 2.5க்கு மேலே அப்படியே ஃபுல்லாக 2 இன்ச் வந்துன்னா 2.5 மேலே கொடுக்கும். ஆனால் எவ்வளோதான் 4 இன்ச்சு போர்வெல் வந்தால் கூட நம்ம தண்ணி எடுக்கும்போது 2 இன்ச்சு தண்ணி தான் வெளியே எடுப்போம் பழுப்பில் எல்லாத்துக்குமே. எப்பாவது போல்டர்ஸ் வந்து 60 அடி 70 அடியில் 4 இன்ச்சு 5 இன்ச்சு கொட்டுது பார்த்தியா? அந்த மாதிரி போர் தான் எப்பவுமே 3 இன்ச்சு வர மாதிரி பழுப்பில் ஃபுல்லாக அடிக்கும். அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது போல்டர்ஸில் வர்றது. இது வந்து எதனா வத்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே தொங்கலாகும். அதனால நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது பெட்ரு. இப்பயே ஓட்டிக்கணும். அப்புறம் மாதிரி போர்வெலுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணுற கதை அது. அதனால அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இப்போ எத்தனை அடி ஓட்டலான்னு சொல்லிக்கிறாரு அண்ணா? அண்ணன் பேசிக்கிட்டு 600 அடிக்கு நான் பேசிட்டோம். அப்புறம் நானே தான் ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஓட்டலாம். 680 ஓட்டலான்னா தாராளமாக ஓட்டுங்க. ஆனால் ஓட்டும்போது கரெக்டாக பார்த்துனே ஓட்டுங்க. நிறுத்தணும்னு அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் தண்ணியே வரலோட ஓட்டி விட்டுறது எப்பவுமே சேஃப். அது போர்வெலுக்கு வரைக்கும் சராசரி உங்களை மாதிரி விவசாய போர்வெலுக்கு வந்து ஒரு 650 700 அடி போருன்னு சராசரி இருந்தாகணும். சரிண்ணா. ஆமாம், ஒரு தண்ணி சொன்னார் அண்ணா. 4 ஆடு எக்ஸ்ட்ரா ஓட்டலாம்டா. 680 ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறாரு நம்மளுக்கு குத்தி வச்சுக்கிறதுல. அது 80 ஓட்டிட்டு அப்புறமா இருந்துச்சுன்னா ஒரு 6 கூட எக்ஸ்ட்ரா 1-2 எக்ஸ்ட்ரா ஓட்டு போடலாம். 10 100 தொண்ணூறு 100 எக்ஸ்ட்ரா ஓட்டு போடலாம்னு பார்த்தேன் அப்படின்னா. சரி ஓட்டலாம். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அது பாட்டு தண்ணி எனக்கு தெரிஞ்சு 300 அடி வரைக்கும் 1.5 இன்ச்சு தண்ணி நிற்காத போகுன்னு சொன்னாங்கண்ணா. அப்புறமா நீங்கள் 440 ஒரு இது சொன்னீங்க பாரு. அதனால 7 ஆடு இறக்கி போட சொன்னால் 440 ஓட்டின பிறகு 460 2 இன்ச்சு கம்பல்சரி போகுது அப்படின்ட்டாங்க. சரி இன்னொரு 200 150 வரைக்கும் போட்டு போகலாம் அப்படின்னு நானே அவங்க சொன்னேன். அது ஓட்டுறோம் ஒரே ஓட்டிடலாம்டா. அண்ணனுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நீ தயார்னா நான் 750 அடினோட அடிக்கிறேன்னா நான் வந்துடுறேன் ஆட்டோ அங்கே நேர்லேயே நான் இருந்து பக்கத்துலேருந்து ஓட்டுறேன்னு சொன்னேன். என் துரதிருஷ்டம் எனக்கே தெரியல, நானே கவனிக்கல. எங்கள் வீட்டிலலாம் பாத யாத்திரைக்கு திருப்பதிக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் ஒண்டி தான் வீட்டில் இருக்கிறேன், சின்ன பொண்ணு நானும். சரி ஓகேண்ணா. நான் 600 அடி ஓட்டு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஓடட்டும். நானும் அதுக்காக தான் மூச்சுங்கிறேன். நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அது ஒரு இன்னைக்கு இந்த போர்வெல் முடியாது, நம்ம எங்கேருந்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கிறேன். இப்போதான் எல்லாத்தையும் நிலத்தாண்ட எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடுங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேல் மட்டத்தில் வேல்னு வச்சுக்கா பெரும் தலைவலி. நான் கம்பல்சரி செவ்வாய்க்கிழமான அண்ணன் மூஞ்சி பார்க்கணும். அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். நான் அப்புறமா என்னடா இது மண் அவங்க வரவங்க எல்லாம் ஒன்று சொல்லிங்க சொல்ல அதிகமாக வருங்க. நான் தான் சொல்லிட்டேன் அவனுக்கு. சொல்கிறேன் ஆயிரம் சொல்லிட்டான். காமிச்சுனே இருக்கிறேன், ஃபோன் பேசினே இருக்கிறேன். நீ யாரையும் நம்பாத, ஓட்டம் சொல்கிற வரைக்கும் ஓட்டினே இருக்கலாம். என்ன ஒன்று நான் இல்லை பக்கத்தில் இருக்க முடியாது. காரணம் என்னன்னா எங்கள் வீட்டில் இருக்க போல திடீர்னு அப்படி கிளம்புறேன். நான் நேரில் வந்துருக்கேன். போர் அங்கெல்லாம் வந்து திறக்க மாட்டேன். எனக்கு காலையும் திறக்காது. அடிச்சு சன்னி நேரத்தில் அங்கே வந்து நிற்பேன் நான்.
இன்னைக்கு எல்லாமே எதிர்மாற அமைஞ்சு போச்சு எனக்கு. அந்த பாயிண்ட் அன்னைக்கு வர முடியாத மாதிரி நல்ல 4 மாட்டை என்கிட்ட விட்டுட்டு போட்டாங்க. எனக்கு உடம்பு வர முடியாது. சரி, நான் 600 அடி ஓட்டேன். சரி சரி, ரிட்டர்ன் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி. ஹலோ, சொல்லுண்ணா. 580 அடி போகுதுண்ணா. 580 அடி போய்க்குதா? அது மேலே ஓட்ட முடியாதுண்ணா, தண்ணி அதிகமாக வந்துச்சு. 2 இன்ச் தண்ணிக்கு மேலே வருது. இப்போ என்ன கேப் கட்டாச்சா? கேப் கட்டாயி தண்ணி வந்துச்சுண்ணா 2 இன்ச்சுக்கு மேலே. எத்தனை அடியில் கட்டாச்சு? அது தண்ணி வந்து ஓட்ட முடியாது. அப்போ நெட்டிய 520ல தண்ணி கட்டாயிடுச்சுன்றாங்க. 520 கட்டாச்சாமா? ஹலோ ஹலோ, எத்தனை அடியில் கட்டாச்சுன்னு கேளுண்ணா. நான் 530ல கட்டாயிடுச்சுண்ணா. 2 இன்ச்சுக்கு மேலே தான் வருதுன்றாங்க. ஃபுல்லு தண்ணி 530லேருந்து 540லேருந்து 2 ராடு ஓட்ட முடியல, 3 ராடு ஓட்ட முடியல அவங்களால. சமாளிச்சு ஓட்டிட்டு. ஆமாண்ணா, அதில் ஃபைனல் ராடு வந்து 580 ஓடிக்குது. அது முடிஞ்சு போச்சு. இன்னொரு ராடு ஒன்று ஓட்டினானா எடுத்து ஓட்டினாங்க. அதை எக்ஸ்ட்ரா ஓட்டி விட்டுருங்க. ஒரு ராடு எப்படியாவது சமாளிச்சு எக்ஸ்ட்ரா ஓட்டி விட்டுருங்க. ஒத்துக்கல. நான் 700 வரைக்கும் பிளான் போட்டு அண்ணன் கையில் கேட்டேன். அவன் 700 நான் ஒரு ரெடியாக இந்த 5 ராடு இறங்கலான்னு பார்த்தா வண்டி 3 ராடு திறமே மாட்டுது. 520லேருந்து ஓடாதுன்றான். அப்போ இந்த 530 ஷார்ப்பா விழுந்ததா? 520லேருந்து கட் ஆயிடுச்சு. 520லே கட் ஆகி போச்சு. அந்த ராடு மாட்டி ஒரு 5 அடி போயிருக்கும், அவ்வளோதான். நல்ல விஷயம், அருமையா முடிஞ்சது கதை. சொல்லுங்கண்ணா. நான் கைட்டு நிற்கிறேங்கண்ணா. எத்தனை அடி நிப்பாட்டினது? 580ண்ணா. 80ங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களை போல் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.